உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இதில் எதனா வேணும்னா பிபி அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோட நேம் வந்து சரண்யா. என் பேர் விவேகா. ஃபர்ஸ்ட் என் வாய்ஸே வெளில வராது. வாய்ஸ் வரவே வராது. இங்க வந்து தான் வந்து இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பேசுறேன் சீரியஸா. எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோட நேம் வந்து சரண்யா. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து எங்கள் பிரின்சிபல் மேம் வந்து ஒரு போஸ்டர் அனுப்பிச்சாங்க பிபி அகாடமின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்டர் பார்த்தா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அவங்களும் சரி ஜூன் 1 வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு 2 days வந்து நார்மல் எல்லா கிளாஸ் அப்சர்வேஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் சாரு மேமுக்கும் மேக்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 6th to 9th வரையும் கேர்ள்ஸ் கொடுத்தாங்க. ஸோ 6th to 9th கேர்ள்ஸுமே வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக தான் இருந்தாங்க. ஃபுல்லாக எல்லாம் மேக்ஸ் தான் எடுக்கிறதுனால ஸோ அவங்களும் நல்லா லிசன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு என் வாய்ஸே வெளில வராது. ஆனால் இங்கே வந்து என் வாய்ஸ் செம்மையாக வெளில வருது. ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன், ஜேஆர்எம் ஸ்கூல்னு சொல்கிற ஒரு ஸ்கூலில். ஸோ அப்போ வந்து என் வாய்ஸே வராது. ஹலோ அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு 10 பேருக்கு கூட கேட்காது. இங்கே வந்து தான் வந்து கொஞ்சமாவது என் வாய்ஸ் கேட்குது, வெளில வருது. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது இப்போ அங்கே என்னால் ஒரு 30 members to 40 members இருந்தாலும் என் வாய்ஸ் இங்கேருந்து பேசினா அந்த லாஸ்ட் பெஞ்ச் வரையும் கேட்குது. அப்படின்னா வந்து இங்கே நான் வந்து அந்த 6th to 9th வந்து மேக்ஸ் எடுக்கும்போது என் வாய்ஸ் வெளில வந்தது. அதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மேக்ஸ் இன்சார்ஜ் அப்படின்ற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் சடனாக எனக்கு கிடைச்ச ஒரு போஸ்டிங் தான். அதுவுமே வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன். அதுலேயே வந்து என்னால் ஒரு நாளைக்கு வந்து அந்த ஒர்க் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. சப்போஸ் வந்து எனக்கு அந்த ஒர்க் வந்து நெக்ஸ்ட் டே போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்சார்ஜ் பண்ண தெரியுமா அவங்க கிட்ட நான் சொன்னாலுமே வந்து அவங்க வந்து இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாமல் ஓகே மேம் நாளைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நானும் அந்த டைமுக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என் பேர் விவேகா. நான் வந்து இங்கே வந்து 1 month இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எந்த டியூஷன் அந்த மாதிரி எங்கேயுமே நான் ஒர்க் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். எங்கள் ஊர் சைட்னா வந்து ஜஸ்ட்டு வீட்டில் மட்டும்தான் டியூஷன் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மாதிரிலாம் இருக்காது. இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புதுசாக இருக்கும். எங்கள் அப்பாட்ட போய் டெய்லியும் சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன். யூனிஃபார்ம், ஐடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து என் வாய்ஸ் வரவே வராது. யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன், ரொம்ப ஷை டைப்பாக இருப்பேன். இப்போலாம் வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறேன் சீரியஸாக. இப்போலாம் வந்து நல்லா தேங்க்யூ.